This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளரோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தலைமைச் செயலர் சாய்குமார் ஆகியோரோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். உயர் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? முதலமைச்சர் விஜய் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதலமைச்சருடைய செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அதே போல தர்மராஜ் IPS அதிகாரி உள்ளிட்டோருடன் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த இடத்திலும் தற்போது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த இடத்திலும் பிரச்சனைகள் வரக்கூடாது, அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான புகார்கள் வந்தால் உடனடியாக பெற வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். அதே போல நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து டெய்லியும் தான் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய விஜய் தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு குறிப்பாக வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ச்சியாக இடையிடையே ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகின்றார். தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.